வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 30 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் ஒரு ப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளாட் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங் டிசைனும் நம்ம டியூப்ளெக்ஸ் மாடல் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸில் ரூம்ஸும் நல்லா ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட் சைடில் 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கும் 30 ஃபீட்டுன்னு அளவில் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். இதில் தாராளமாக நம்ம 2 கார் பார்க்கிங் பண்ணிக்க முடியும். 2 கார் பார்க்கிங்கும் நம்ம வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக நிற்க வச்சுனா தாராளமாக இந்த ஸ்பேஸ் நமக்கு பற்றும். அதுவும் இல்லாமல் 2 வீலர் கார் பார்க்கிங் நம்ம தாராளமாக இந்த சைடில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 சைட்லையும் நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேட் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும் காருக்கும் பெடஸ்ட்ரியனுக்கும். அண்ட் தென் இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் ஒன்று தெரியுது. இந்த கட் ஸ்பேஸ் நமக்கு காரோட டேர்னிங் ரேடியஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த கட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கார் இப்படி டேர்ன் பண்ணும்போது தாராளமாக நம்ம டேர்ன் பண்ணி ரிவேஸ் எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த சைட் கிச்சன் வரதால் நம்ம தாராளமாக இந்த பாட்டம் சைடில் நல்ல பிளான்டர் பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த நீஷ் ஏரியாவை நம்ம நல்லா டெக்கரேட்டிவாக காட்டிக்க முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக பில்டிங்குள்ளே என்டர் ஆன உடனே சவுத் ஃபேஸிங்கில் தான் நம்ம என்டர் ஆக முடியும். இன்கேஸ் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தேவைப்படணும் பட்சத்தில் நம்ம இது கிச்சன் ஏரியாவை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த வாலும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 ஃபீட்னு அளவில் வித்தில் இருக்குது. இது ஃபுல் லென்த்துக்கு நம்ம கிச்சன் என்ன லென்த் கொடுத்துருக்கோமோ அந்த லென்த் அளவுக்கு இந்த ஃபாயர் ஏரியா நமக்கு அமையும். ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹாலுடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 15 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹாலில் தாராளமாக நம்ம இந்த படிக்கட் சைடில் நம்ம ஒரு டிவி ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹாலுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் சைடு நம்ம எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லேருந்தும் நம்ம வென்டிலேஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஹாலும் நமக்கு டபுள் 8 ஸ்டோரியில் இருக்கும். ஸோ மேலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபுல்லாக கட்டாக இருக்கும். ஒரு ஹேண்டில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட மேலேருந்து கீழே நம்ம சீ த்ரூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்டோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கோர்ட்யார்டை நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே நம்ம இந்த சைடில் கேன்டிலிவர் பண்ணிக்கலாம். கேன்டிலிவர் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம ஃபுல் ஹைட் கொடுத்துட்டு கோர்ட்யார்ட் ஸ்பேஸுக்கு நம்ம பிளான்டர் பாக்ஸும் ட்ரீஸும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பாட்டமில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வுடன் ஃப்ளோரிங்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைட்ஸில் நம்ம பிளான்டர் பாக்ஸும் ப்ரொவிஷன் தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் வாலில் நம்ம இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸ்டோன் கிளாடிங்கோ இல்லை டெக்ஸ்டர் பெயிண்டோ பண்ணி நம்ம நல்லா டெக்கரேட்டிவாக இந்த இடத்த காட்டிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே லீனியர் ஸ்டேர்கேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த லீனியர் ஸ்டேர்கேஸ் ஆக்சஸ் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸுக்குள்ளே தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹால் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 7 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான ஸ்பேஸ்னு சொல்லலாம். நம்ம ஒரு எல் கவுண்டர் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனும் தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ சவுத் சைடில் நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷனும் ஈஸ்ட் சைடில் நம்ம ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அவுட்டர் சைட்லேயே நமக்கு இந்த விண்டோ ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிங்க்கு கிட்டே நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டோன்னா தாராளமாக நம்ம கிராஸ் வென்டிலேஷனுக்கும் இந்த விண்டோஸை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட் கார்னருக்கு வந்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் நமக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 8 இன்ச்சு அளவில் இருக்குது. இந்த ரூம்லேயே நம்ம வார்ட்ரோப் ப்ரொவிஷன், பெட் ப்ரொவிஷன், டிவி யூனிட்டும் நம்ம கொடுத்துக்க முடியும். அண்ட் தென் விண்டோ ப்ரொவிஷன் இந்த அவுட்டர் 2 சைட்லையும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் நமக்கு நல்ல கிராஸ் வென்டிலேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டில் நம்ம தாராளமாக ஷவர் யூனிட் நம்ம கடைசியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வாட்டர் கிளாசட் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வாஷ் பேசின் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூம்க்கு வரோம். இந்த பெட்ரூம் நம்ம 13 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு 2 சைட்லையும் விண்டோ கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கார்னரில் ஒரு ரீடிங் டேபிளும் கொடுத்துட்டு ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். இங்கேருந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டும் நமக்கு சேம் சைஸ் தான் வருது. இதுக்கு வென்டிலேஷன் நம்ம இந்த எக்ஸ்டீரியர் வாலில் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு நம்ம ஹைட் கம்மி பண்ணுறது மூலமாக இந்த டாய்லெட்டுக்கு நம்ம தாராளமாக வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக் சைடில் ஒரு செட் பேக் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் ஒரு 4 ஃபீட்டுக்கு. இந்த ஏரியாவை நம்ம ஒரு அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இந்த பெட்ரூம்லேருந்து என்ட்ரி கொடுக்கறது மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம சேம் லேஅவுட் ஃபாலோ பண்ணுறோம். நார்த் வெஸ்ட்லேயும் சவுத் வெஸ்ட்லேயும் சேம் லேஅவுட் ஃபாலோ ஆகுது.
இந்த டாய்லெட் மட்டும் நமக்கு காமன் டாய்லெட்டை நம்ம இந்த டாய்லெட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சைடில் இந்த எல் ஷேப்பில் நம்ம ஹேண்ட் ரைல் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கீழே சீத்ரூ பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஹாலோட ஸ்பேஸு, கோர்ட்யார்ட் ஸ்பேஸு எல்லாமே மேலே இருந்து விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆன உடனே ஒரு ஃபேமிலி லாஞ்சுக்கு நம்ம ரீச் ஆகிறோம். இந்த ஃபேமிலி லாஞ்சோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் 10 இன்ச் அளவில் இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு பால்கனி பொசிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சைடில் பால்கனியும் இந்த சைடில் பர்குலர் டிசைனும் தெரியும். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் 15 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்குடைய செட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 5 ஃபீட்டும் சைட்ஸில் ஒரு 2.5 ஃபீட்டும் பேக் சைடில் ஒரு 4 ஃபீட்டும் செட் பேக் விட்டுருக்கேன். ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.